ரமலான் நோன்பு டே 13. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? கொடுவா மீன் குழம்பு. அதுக்கு குழம்புக்கு தனியாக தலைப்பகுதி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சமாக லெமனு, மஞ்சள், உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கடுத்து குழம்புல போடும்போது அதை ஒரு கழுவிட்டு போட்டால் அந்த மீன் வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நடுத்தூண்டெல்லாம் பொரிக்கிறதுக்காக அம்மா மசால் தடவி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வத்தலும் வறுத்து வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா, நான் மீன் சாப்பிட மாட்டேன். அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக குழம்பு எனக்கு எடுத்து வச்சுட்டு அதில் வத்தல் போட்டால் வத்த குழம்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே மீன் குழம்புல மீன் போட்டாச்சு, என்னோடய குழம்புல வத்தலையும் போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு 2 in 1 குழம்பாயிருச்சு. ஒரே குழம்புல மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ மீன் குழம்பு பார்க்குறத விட வத்த குழம்பு பார்க்க டெம்ப்டாக இருந்துச்சு, மண் சட்டியில் அழகா. உங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.